பாவக்காய் வத்தல் வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு நான் 2 பாவக்காய் பெருசாக எடுத்திருக்கேங்க. இது 300 கிராம் இருக்குங்க. நீங்கள் சின்ன பாவக்காயை கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பாவக்காயோட நுனிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிடலாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் பாவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாங்க. கூடவே பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 7 நிமிஷத்தில் இருந்து 10 நிமிஷம் அளவுக்கு பாவக்காயை வேக வச்சுக்கலாங்க. இடையில அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. 10 நிமிஷம் கழித்து பாவக்காயை பார்க்குறப்ப நல்லா வெந்திருக்குங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க. ரொம்ப வேக விட்டுற வேணாங்க. வேக விட்டால் குழஞ்சி போயிருங்க. ஒரு பாவக்காய் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்தீங்கன்னா கிள்றதுக்கு வரணுங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. பாவக்காயை மட்டும் வடிகட்டி தட்டில் மாற்றிக்கலாங்க. இதை அப்படியே 3 நாள் அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. 3 நாள் கழித்து பாவக்காயை பார்க்குறப்ப நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்குங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வத்தலை எண்ணெயில் பொரித்து பார்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.